வெல்கம் டு பிஸ்கெட் சிட்டி. எலெக்ஷன் வாரத்துக்குள்ள வந்துட்டோம். நிறைய பேர் முதல் தடவை ஓட்டு போட போறீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய டிசிஷன் எடுக்க போறீங்க. தமிழ்நாட்டுல ட்ரிங்கிங்க்கு லீகல் ஏஜ் என்னன்னு தெரியுமா? 21. ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ஏஜ் இருக்கு. தமிழ்நாட்டுல 21. இந்தியா ஃபுல்லாவே நம்ம எல்லாருமே 18 வயசுல ஓட்டு போடலாம். இததான் சொல்லுவாங்க, நீங்க உங்க வேட்பாளரை கூட செலக்ட் பண்ணிடலாம், ஆனா ட்ரிங்க் பண்றதுக்கு 21 வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிவகுமார் சார் வாய்ஸ் எல்லாம் வருது? லேட்டா அவரோட இன்டர்வியூல பார்த்து வந்திருந்தேன். இப்படிதான் ஒரு ஐடி கம்பெனி வாசல்ல இருக்க டிரைனேஜ தோன்றப்ப 2 டன் கிடந்துச்சு. முன்னாடி இருந்ததை விட நிறைய யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் இப்போ அரசியல் ஆர்வம் காட்டுறாங்க. நிறைய பேர் ரொம்ப இன்வால்வ்டாவும் இருக்கவும் செய்யறாங்க. இப்போ தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, நார்த்துக்கும் சவுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நார்த்ல இந்த சென்ட்ரல் பார்ட்டிஸோட இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கும். தமிழ்நாட்டுல 2 ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் மேஜரா இது வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மாற்றி மாற்றி அவங்க தான் அதிக ஆண்டு காலங்கள் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் பாத்துட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஜிடிபி கம்பேரிசன் எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் இருக்கு. அதாவது டாப்ல 2, 3, 4 இந்த பொசிஷன்லயே தான் கண்டினியூஸா இருந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த 2வது 3வது 4வது இடத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இருக்க ஸ்டேட்ஸுக்கு. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஆனா ஜிடிபில தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு டாப் பொசிஷன்ல இருந்துட்டே தான் இருந்திருக்கு. பெங்களூர் மாதிரி இங்க ஒரு ஐடி ஹப் இருக்கா அப்படின்னா கிடையாது. இதே இண்டஸ்ட்ரியலா பயங்கரமா டெவலப்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்தியாலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனா என்னன்னா தமிழ்நாடு பயங்கர டிவர்சிஃபைட். இங்க ஐடியும் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட். இந்த மாதிரி 2 பார்ட்டிஸ் தான் மாறி மாறி இருந்துட்டு இருக்கிறப்பவும் ஒரு ஸ்டெடியான growth இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆப்போசிஷன். எப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இருக்கோ அப்போ நீங்க எந்த ஒரு விஷயம் செய்றீங்கனாலும் எதிர்த்துல இருக்கவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க எதுவா இருந்தாலும் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த செஞ்சிட முடியாது. எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரூலிங் பார்ட்டி முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் முக்கியம். ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் தான் ஒரு நல்ல ரூலிங் பார்ட்டி போறது டைரக்ஷனே கைட் பண்ண கூட முடியும். அது முக்கியமான ரீசன் கேள்வி கேட்பாங்க. இது இப்ப வரைக்கும் ஆட்சியில இருந்துட்டு இந்த கட்சிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இப்ப புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னாலும் அவங்களுக்கு இதே மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது அவங்களுக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது, ஆனா மக்களுக்கு ரொம்பவே நல்லது. சோ இப்படி ஒரு ஆப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறனால புது கட்சி ஆட்சிக்கு வந்தா கூட அவங்க நம்மளை எதிர்க்கிறதுக்கோ நம்மளை கேள்வி கேட்கறதுக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு நல்லது நிறைய கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு டைம்ல ஆட்சியில இருந்தவங்க திரும்ப வந்தாலும் புதுசா வந்தவங்க கூட கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் எப்போ ஒரு கரப்ஷன் ஸ்கேண்டல் வந்துச்சுனாலுமே கூட நம்மளுடைய ஸ்டேட்டோட growth கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அது ஒரு கிராஜுவலா growth இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன். அடுத்தது ஓட்டு போடுறது. இப்ப நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்களா இருக்கலாம். சோ ஜஸ்ட் பிரீஃபா நான் சொல்றேன். 3 யூனிட்ஸ் வச்சிருப்பாங்க. பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட். பேலட் யூனிட்னா என்னன்னா அதுலதான் இந்த சின்னங்கள் எல்லாம் இருக்கும், லைட்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட் என்னன்னா அது இன்னொரு கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இன்னொன்னு விவிபேட். நம்ம உள்ள அந்த பூத்துக்குள்ள போறப்போ நம்ம சைட்ல பேலட் யூனிட்டும் விவிபேட்டும் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட் வெளியே இருக்கவங்க கிட்ட இருக்கும். நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ணுவாங்க. அங்க இருந்து இது கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த பேலட் யூனிட். அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே இங்க பேலட் யூனிட்ல கிரீன் கலர் லைட் எரியும். அப்படின்னா நம்ம ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓட்டு பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விவிபேட்ல சின்னதா ஒரு ஸ்கிரீன் தெரியும். அந்த ஸ்கிரீன்ல யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோமோ அதோட சிம்பிள் அந்த இடத்துல ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். யாருக்காவது நீங்க மாத்தி ஓட்டு போட்டேன், நான் இவங்களுக்கு அமுத்தினேன், வேற யாருக்கும் மாத்தி ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கு வேண்டி உள்ளே அந்த 7 செகண்ட்ஸ்ல அதை பார்த்துட்டு சப்போஸ் மிஸ் மேட்ச் இருக்குன்னா இமீடியட்டா கூப்பிட்டு நம்ம அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்ல கரெக்டா இருக்குன்னா ஓகே வேலிடேட் பண்ணி போகணும். 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்லிப் கட்டாயம் அந்த பாக்ஸ்குள்ளே விழுந்துரும். நம்ம ஒன்ஸ் இந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே அந்த மேல இருந்த கிரீன் லைட் இப்ப டிசேபிள் ஆயிரும், ரெட் லைட் வர ஆரம்பிச்சிரும். அப்படின்னா நம்மளால ஒரு டைம் மட்டும் தான் பிரஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் தான், அடுத்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ட்ரோல் யூனிட் கிட்ட இருக்கிற பர்சன் அடுத்த ஆளுக்கு ஓட் பண்றதுக்கு எனேபிளே பண்ணுவாங்க. சோ இதனால மல்டிபிள் டைம்ஸ் ஓட் பண்ண முடியாது ஒருத்தங்கனாலேயே. அதனாலதான் நீ சொன்னதுக்காக உன் சின்னத்துல ஒரு குத்து, இவன் சொன்னதுக்காக இவன் சின்னத்துல ஒரு குத்துன்னா நம்ம இதுல அமுத்த முடியாது. அதே மாதிரி வெளியே நான் ஒண்ணு அமுத்தினேன் ஆனா அதுல வேற ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பிரச்சனையும் பண்ண முடியாது. முன்னாடியே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேலட் யூனிட்குள்ளதான் அந்த ஓட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எந்த ஒரு இன்டர்நெட் கூடயோ ஆன்லைன்லயோ கனெக்ட் ஆயிருக்காது. கவுண்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரு லீடிங் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஓட்னா கூட அவங்க தான் லீடிங், அவங்க தான் ரூல் பண்ண போறாங்க. இப்ப 50 பேர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, 49 பேர் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஒருத்தங்க வெளியூர்ல இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரது கஷ்டப்பட்டு ஓட் போடாம இருக்காங்க. ஆனா வந்திருந்தா இந்த கட்சிக்கு தான் போட்டுருவாங்க
போட்டிருப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த ஒரு ஓட்டு இவருனால இவங்க வந்து ஆட்சிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு செயின் ரியாக்ஷன் தான். நான் ஒருத்தன் வந்து ஓட் போடல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு 1000 பேர் பண்ணாம இருந்தாங்கன்னா ஒரு ஆட்சியே கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளோட ஒரு ஓட்டுக்கு வந்து மதிப்பில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த ஓட் பண்றதுக்கான உரிமையை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அது பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை கிடைச்சது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான். முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு வந்து நியூசிலாந்து. நியூசிலாந்துக்கு அப்புறம் தான் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பெண்கள் முன் வந்து நம்மளுக்கும் ஓட்டு போடுறதுக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியால வந்து 1921ல பிரிட்டிஷ் இருக்கப்போ அவங்க வந்து ஓட்டுரிமை கொடுத்தாங்க. ஆனா எப்படின்னா ரொம்ப ரொம்ப செலக்டிவானது. அது வந்து ஓட்டுரிமை கொடுத்தாங்கன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு. அது என்னன்னா வந்து அவங்க அங்க வந்து யூகேலயும் வந்து அந்த பெண்கள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அப்பதான் அவங்களுக்கு அங்க வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த காலனியா இருந்தோம்ல, அதனால வந்து செலக்டிவா இருந்த சில பேருக்கு தான் கொடுத்தாங்க. மெட்ராஸ்லயும் கொல்கட்டாவா இடத்துலயும் தான். அவங்களுக்கு வந்து ஹை ஸ்டாண்டர்ட் நல்லா பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரியான இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் 1947க்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து ஈக்குவல் சமமா எல்லாருமே ஓட் பண்ணலான்ற உரிமை வந்து வந்திருக்கு. 1950ல வந்து இது சைன் ஆயிடுச்சு. அடுத்த வர எலெக்ஷன்ல இருந்து பெண்கள் எல்லாமே ஓட் போட ஆரம்பிச்சாங்க. நியூசிலாந்துல 1893ல கிடைச்சு நமக்கு வர்றதுக்கே எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு போராடி தானே நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஓட்டுரிமை. அதை வந்து நம்ம வீணாக்க கூடாது. இப்ப வந்து அந்த ஓட்டுரிமை நம்ம கிட்ட இல்லன்னா எப்படி போராடிட்டு போய் நான் போடுறேன்னு போடுவோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி தான். இல்லாதப்பதான் ஒரு விஷயத்தோட அருமை தெரியும். இருக்குங்கிறப்ப வந்து அதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுல நான் கன்க்ளூட் பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். லைஃப்லயா இருக்கட்டும் சரி, எலெக்ஷன்லயா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யணும். நான் இந்த விஷயம் செஞ்சேன் அப்படின்னா இன்னொருத்தர் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு விஷயம் செய்யறோம்னா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு செய்யறதோட விளைவை நம்மளும் சேர்ந்துதான் அனுபவிப்போம். சோ எல்லாரும் நல்லா இருக்க என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்க வரைக்கும்